இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோவையும் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா பார்லர்லாம் போகாமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஈரல்லாத மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் உளுந்து வந்து வெள்ளை உளுந்து பயன்படுத்துங்க இந்த இடத்துல. இப்போ இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈரல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்டிங் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பவுடர் தான், ஆனால் எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே இது ரொம்ப பிடிச்சிரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது. இப்போ இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அடுத்ததான் தேவையான அளவுக்கு பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காய்ச்சின பால் இருந்ததுன்னா ஆற வச்சுட்டு பயன்படுத்துங்க. பால் வந்து நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ், அழுக்கு இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு இயற்கையாகவே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து பிரைட்டாகவும் காட்டும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுடைய முகம், கை, கால் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு எங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு இன்றைக்கி என் கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையை வந்து பிஃபோர் நல்லா பார்த்துங்க எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட விடலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நேரடியாகவே உங்களுக்கு தண்ணியில் அப்படியே கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கழுவ ஆரம்பிக்கும் போதே நல்லா தெரியும் ஸ்கின் வந்து பாருங்கள், அப்படியே முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்பயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்கள். சூப்பரான டிப்ஸ் இது. பால் எப்படி நல்லா ஒயிட்டாக இருக்கோ அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக க்ளோவாக மாற்றும். இதில் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த அரிசி, உளுந்து, கோதுமை மாவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து ஸ்கின்னை நல்லா க்ளோவாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பயன்படுத்திருக்க அந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுத்து நேச்சுரலாகவே ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த தோல் சுருக்கத்தையும் நீக்கும், ஸ்கின்னை நல்ல க்ளோவாக பிரைட்டாக காட்டும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அந்த உளுந்து. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பயன்படுத்தலாம், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இவங்க தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு பயன்படுத்த போகிறீங்க, ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தைக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க. ஸ்கின்ல ரொம்ப நேரம் காய விடாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி குளிச்சு பாருங்க, ஸ்கின் நல்லா பிரைட்டாக மாறும். இது இன்ஸ்டன்ட்டாகவே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு பெர்மனன்ட்டான ரிசல்ட்டும் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. Thank you.